ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு குருடனை போல இருக்கலாம். நீங்கள் அறியாத வழியில் உங்களை நடத்தி உங்களுக்கு தெரியாத பாதைகளில் உங்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஒரு தேவன். Child of God, we have a God who will not forsake us. He says, you might be like a blind. I will bring you through the way that you have not known. The blind people may not every ways of their life, but the Lord God says, I will bring you the way that you have not known until now. And also he says, I will lead you through the path that you have not gone through. There are paths for a blind man he might not have gone through because he has been blind. The same way, there are people spiritually blind. They do not know where to go, what to do. The Lord God says, I will bring you the way that you have not seen in your life. நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று அறியாமல் திகைத்து நிற்கிற வேளையில் உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். We have a God who will lead you through the paths that you have not gone through. You might have seen those paths which are very hard, which are very dark, which are crooked. But the Lord God says, I will make the dark bright. I will make the crooked straight. And I will bring you the path. I will bring you the way and lead you through the path where you have not gone through. He will do wonders and miracles. The people of Israel have never crossed the Red Sea, but the Lord God opened a way for them to walk, crossing the Red Sea. Same way, He will do wonders in your life. He will do miracles in your life and prove that He is not a God who will forsake you during the time of your trouble. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில உங்களை கைவிடாதிருக்கிற ஒரு தேவன் நான் என்று அவர் நிரூபிப்பார். உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை செவையாக்குவார். எப்பேற்பட்டதான கோணலான வழிகளாக இருக்கட்டும், அந்த கோணலானவைகளை செவையாக்கி அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன். கரடு முரடான பாதையை அவர் சமபூமியாக மாற்றி நீங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க செய்கிற தேவன். செங்கடலை இரண்டாக பிளந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கடக்க முடியாத காரியங்களை கடந்து செல்ல வழிகளை திறப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிட மாட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குருடர்கள் தெரியாத வழியிலே அவர்களை அழைத்து வருகிற தேவன் நீர். அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவையாக்கி நீர் அவர்களை கைவிடாதிருக்கிற தேவன் என்று சொன்னீரே. அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே செய்தருளும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.